முன்னொரு காலத்தில் விக்ரமாதித்தன் என்ற அரசர் வாழ்ந்து வந்தார். வீரம், நீதி, நேர்மை, அறிவு என்ற எல்லா நற்பண்புகளையும் கொண்டவர். எல்லோரும் அவரை மிகவும் நேசித்தனர். ஒரு நாள் முனிவர் ஒருவர் ராஜ தர்பாருக்கு வந்தார். வரவேண்டும், வரவேண்டும். தங்கள் வரவு நல்வரவாகுக. யாரங்கே? இவர் தங்குவதற்கு ஏற்பாட்டை செய்யுங்கள். நன்றி அரசே. தங்களின் இந்த உபசாரத்தில் மனம் குளிர்ந்தேன். இந்தாருங்கள், இந்த அதிசய பழத்தை வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு முனிவர் விடை பெற்றார். எனக்கு எந்த பரிசு கிடைத்தாலும் அது இந்த நாட்டு மக்களுக்காகத்தான். அதனால் இதை கருவூலத்தில் சேர்த்து விட வேண்டும். சில நாட்கள் கழித்து முனிவர் மீண்டும் தர்பாருக்கு வந்தார். தங்களின் இந்த வரவால் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இம்முறையும் முன்போல் மற்றொரு அதிசய பழத்தை தந்து சென்றார் முனிவர். விக்ரமன் இதையும் கருவூலத்தில் சேர்த்து விட்டார். இதேபோல் முனிவர் 4 பழங்களை கொடுத்தார். அவை அனைத்தும் கருவூலத்திற்கு அனுப்பப்பட்டது. பல நாட்கள் கழித்து 5வது முறை வந்த முனிவர், அரசே, நான் தந்த 4 பழங்களையும் என்ன செய்தீர்கள் என்று அறிய ஆவலுடன் இருக்கிறேன். அந்த பழங்களை நான் கருவூலத்தில் சேர்த்து விட்டேன். சரி, அதை நான் காண விரும்புகிறேன். வாருங்கள், இப்பொழுதே செல்லலாம். இருவரும் சென்றனர். விக்ரமாதித்தன் பழங்கள் வைத்துள்ள பெட்டியை திறக்க ஆச்சரியம் கொண்டார். விக்ரமாதித்தன் இதன் காரணத்தை அறிய முனிவர் பக்கமாக திரும்பினார். இவரின் எண்ணங்களை அறிந்த முனிவர், உன்னுடைய நேர்மைக்கு கிடைத்த மிகச்சிறிய பரிசு இது. ஆனால் உனக்கு பெரிய பரீட்சை ஒன்று உள்ளது. உன் நாட்டு மக்கள் சுபிட்சமாக வாழ வேண்டும் என்றால் நான் கூறுவதை செய்ய வேண்டும். கூறுங்கள். என் மக்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக உள்ளேன். மகிழ்ச்சி. உன் நாட்டின் எல்லையில் உள்ள அடர்ந்த காட்டுக்குள் செல்ல வேண்டும். காட்டின் நடுவில் உள்ள ஒரு மரத்தில் வேதாளம் ஒன்று தூங்கும். அந்த வேதாளத்தை கொண்டு வர வேண்டும். சரி. அதை கொண்டு நான் சில பூஜைகளை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் உன்னுடைய புகழும் நாட்டில் அமைதியும் செழிப்பும் வளரும். இதற்கு சம்மதம் தெரிவித்த விக்ரமாதித்தன் அடுத்து வந்த ஒரு அமாவாசை இரவில் தன் பயணத்தை தொடர்ந்தார். நீண்ட தூரம் நடந்தவர் பல பயங்கரமான காட்சிகளையும் சத்தங்களையும் கேட்டார். அதற்கு சற்றும் மனம் தளராமல் மன உறுதியுடன் முன்னேறினார். இதோ முனிவர் கூறிய மரம். மரம் மீது ஏறி